Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 2 Episode 3. ஓபன் பண்ண உடனே நம்ம ப்ரூக்லினை தான் காட்டுறாங்க. அப்படியே பரபரப்போட எந்திரிக்கிறா. எந்திரிச்சு அவ கைய பாக்குறா. பார்த்தா கை இல்ல. பயங்கரமா வலிக்குது. அவ ரியாக்ட் பண்றத பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவளுக்கு அப்பந்தான் கை போயிருக்குதுன்னு. ஆமா, எங்க இருக்கும்னு அப்படியே எந்திரிச்சு பார்த்தா அங்க ரோனி நின்னுட்டு இருப்பா. என்னடான்னு அவ தான் இவளை காப்பாத்தி கொண்டு வந்திருப்பா. ஒன்னும் பதறாத, நம்ம நேத்து தான் மீட் பண்ணோம். இந்த மாதிரி டைம்ல உனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் மறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேட்பாளா. எனக்கு எல்லாமே இருட்டா இருக்குதுன்னு அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது பயங்கரமான சில விஷுவல்ஸ் எல்லாம் வரும். அதை யோசிச்சு பார்த்ததுக்கே பயந்தாங்க விழுந்துருவா. ஆக்சுவலா அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குது. அதனாலதான் அவளுக்கு அப்படியே தலை சுத்துது. இப்ப எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரோனியோட வீட்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கலாம். ஆனா இவளுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை யாரு பண்ணா என்னன்னு தெரியல. வெளியில இருந்தா சேஃப்டியா இருக்காதுன்னு சொல்லி தான் இங்க கூப்பிட்டு வந்திருப்பா. அடிச்சது டைனோசர். ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிருக்கலாமே. சரி, அதுக்கப்புறம் ரோனி கொஞ்சம் அவகிட்ட ஜாலியா பேச ட்ரை பண்ணுவா. பட் அவ மொசரகட்டைய பார்த்தாலே தெரியுது அவ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு. ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அவளும் கண்ண மூடி தூங்க ஆரம்பிப்பா. இப்பதான் ப்ரூக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டுறாங்க. அவ ஏன் இப்படி நடந்துகிட்டா, என்னென்னலாம் சம்பவம் எல்லாம் ஆச்சு. மேடம் பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு சும்மா சல்லுன்னு நம்ம கெஞ்சிய மீட் பண்ண வருவா. அங்க அவன் பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் வீடியோ கால் போட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பான்னு வைங்களேன். இவ வந்து பாத்துட்டு எப்பவும் போல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கலாய்ச்சி கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிக்குவாங்க. ப்ரூக்லின் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒரு ஓவர் கோட் ஒன்னு போடுவாள். அதை வந்து அவ டோரா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டா. அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு வரும். அதை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க இப்ப அவ கிளம்ப போறான்னு. அவளும் ஆமா நான் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவா. அட அவ ஏதோ முக்கியமான கதையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காளாமா. அது நல்லா வர்றதுக்கு முன்னாடி சொன்னா நல்லா இருக்காது. அதனால நல்லா வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், அது வரைக்கும் நீ ஃப்ரீயா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அவனுக்கும் கவலை தான், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே. சரி, அவ பாட்டுக்கு ஃப்ரீயா ஏதோ ஒன்னு பண்ணட்டும்னு விட்டுருவான். அவன் என்ன பண்ணுவா, வெளியில வந்தவன கிளவர் கேர்ள் 86 அப்படின்னு ஒரு ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டைனோ பயரை நான் போய் பார்க்க போறேன், ரொம்ப மோசமான ஆளு, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவா. அப்படி கிளம்புனவ யார போய் அப்படி மீட் பண்ணான்னு பார்த்தா நம்ம கெஞ்சியோட அப்பா கோன. அவரு பார்த்த உடனே உன்னாலதான் நான் இப்படி ஜெயில் கைதியா இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா, நான் தான் எல்லாத்தையும் பண்ண பாருங்க, நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. டைனோசரை டார்ச்சர் பண்ணது நீங்க, எல்லாத்தையும் கொல்ல பிளான் பண்ணது நீங்க, ஏன் உங்க பையனையே போட்டு தள்ள பிளான் பண்ணல? அதெல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில பழிய தூக்கி ஏமேல போடுறீங்க. தப்பு பண்ணா தண்டனை உறுதிம்பா. வந்தப்ப டெரரா பேசினவரு கெஞ்சி பேரை கேட்டவன அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரு. என்னன்னா நீ கெஞ்சிய கூப்பிட்டு வந்துருக்கணும், ஏன்னா எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது அவன் மட்டும்தான், நான் அவனை பார்க்கணும் பாரு. ஆனா அவ தெளிவா சொல்லிடுவா அவனுக்கு உங்களை பார்க்க சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால அவன் வரமாட்டான்னு உடனே ரொம்பவும் கவலைப்படுவாரா. ப்ரூக்லின் வேணா நான் அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், நான் சொன்னா கேட்பான், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்ட்டு. நீங்க ஒரு ரூமர் ஒன்ன கேள்விப்பட்டீங்களா? சில டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே புடிச்சு இல்லீகலா வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கன்னு அப்படியே தனா வட்டா கேட்பான். ஏமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருப்பானா, அதுவும் இப்ப இருக்க நிலைமைக்கு அப்படின்னு உடனே, இல்ல நீங்க பண்ற ஆளுதான், சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கம்பா. அவரை நான் பண்றதெல்லாம் விட்டுட்டேன், என்னோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு, இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல நீர்வாரா. அவர் வந்துட்டு நான் ஒன்னும் ஜேர்னலிஸ்டாலாம் பேச வரல, நான் ஒரு பையரா பேச வந்திருக்கேன்பா. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்ன அப்படியே டோட்டலா மாறிட்டாளேன்னு. இதுல தப்பு பண்றதுக்கு நான் தயாராயிட்டேங்கிற மாதிரி வேற சொல்லுவா. கெஞ்சி போன் பண்ணிட்டு இருப்பான், இக்னோர் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா ட்ரெக்கிங்க்கு 2 பேரும் வெளியில போற மாதிரி பேசியிருப்பாங்க. லேட் ஆயிருச்சுன்னு கால் பண்ணிட்டு இருப்பான். அவரு நீ வேணா யாரு விக்கிறாங்கன்னு கண்டுபிடி, அந்த ஆளை பத்தி எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்றேன், கிளம்புன்னு கிளப்பி விட்டுருவான். கெஞ்சி வேற அடுத்தடுத்து போன் அடிச்சு நம்ம ஹைக்கிங் போகணும், என்னாச்சு ஏதாச்சுன்னு நோண்டுவான். வர்றேன் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து கிளம்புவா. என்ன இருந்தாலும் போய் சேர்றதுக்குள்ள லேட் ஆயிரும். பையன் பாத்தீங்கன்னா சோகமா மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஒரு வழியா ஹைக்கிங்க்கு கிளம்பிட்டாங்க. அப்படி அவன் கூட ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மெயில். யாருன்னு பார்த்தா கெஞ்சியோட அப்பா தான். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கண்ணு, உனக்காக நான் ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. இவ கடுப்பாயி, அட லூசு பயல, எனக்கு மெசேஜ் பண்றீனா ஒன்னா டார்க் ஜுராசிக்கை யூஸ் பண்ணு, இப்படி டைரக்டாலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மெசேஜை டைப் பண்ணிட்டு இருப்பான். கெஞ்சி பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அங்க உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். பாத்தியா இந்த இடம் எப்படி இருக்குது, உனக்காகவே இந்த ஸ்பாட்டை பார்த்து வச்சிருந்தேன், உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படி இப்படின்னு. அவ அதை கண்டுக்கவே இல்ல. இந்த சீனை தான் அவன் முன்னாடி சொல்லியிருப்பான். அவ சுத்தமா என் கூட ஜாலியாவே இல்ல, எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருக்கான்னு. சோ அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரேக்கப் ஆயிருச்சுன்னு வைங்களேன். வீட்டுக்கு வந்தவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த டார்க் ஜுராசிக் வெப்சைட்டை நோண்டிட்டு இருப்பான். அந்த டைம் யாரோ கதவு தட்டுற சவுண்ட், யாரா அதுன்ட்டு பயந்து தான் ஓபன் பண்ணுவான். பார்த்தா ஒரு பெரிய பேக் ஒன்னு இருக்கும். ஆத்தாடி யாராச்சும் வெடிமருந்து விஷமருந்து வச்சிருக்காங்களா அப்படின்னு பயந்து தான் உள்ள இழுப்பா. அதை அனுப்புனது டேனியல் கோன், அதாவது கெஞ்சியோட அப்பா அப்படின்னு அதுல போட்டிருக்கும். என்னதுன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கேஷ். உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டார்க் ஜுராசிக்ல ஒரு ஆடியோ மெசேஜ் போடுவா. இந்த மாதிரி என்கிட்ட கேஷ் கிடைச்சிருச்சு, நான் நார்காலுக்கு வர்றேன், ஏதாச்சும் நியூ பையர் கிடைச்சா
வச்சாங்கன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, நேரா டேரியஸ்க்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நாங்க வரேன், வந்தா உன்னை மீட் பண்ணலாமான்னு கேட்டு அவனை மீட் பண்ண பிளான் பண்ணிட்டான்னு வைங்க. கட் பண்ணா அடுத்த வாரம் அவனை மீட் பண்ண போயிட்டான். போய் உட்கார்ந்துட்டு இருந்தவ அந்த டாக் ஜுராசிக்ல ஏதோ ஒரு செல்லர் கிட்ட நான் உங்ககிட்ட இருக்க டைனோசரை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். அந்த டைம் டேரியஸ் காஃபியோட வந்து எப்பவும் போல ஜாலியா பேசுவான். இவளுமே அவனோட டிபிடபிள்யூ ஒர்க்க பத்தி எல்லாம் விசாரிப்பா, எப்படி போயிட்டு இருக்குது என்ன ஏதுன்னு. அவன் தான் அந்த டைம்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தானே. சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தா, நார்த் சிஏல டிபிடபிள்யூ வந்து டைனோசரை சேல் பண்றாங்களாமா. இந்த விஷயத்த உடனே டேரியஸ் கிட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்த லூஸ் என்ன பண்ணிருப்பா, நான் மறுபடியும் உன்னை ஒரு இடத்துல மீட் பண்ணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டி இருக்குதும்பா. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்பா. அதுக்கப்புறம் கெஞ்சிக்கும் இவளுக்கும் நடந்த பஞ்சாயத்தை பத்தி அப்படியே லைட்டா பேச்சுவார்த்தை வரும். என்னாச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் என் வேலையில டிஸ்ட்ராக்ட் ஆகி இருந்துட்டேன், அது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு கூட புரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். அவன் வேற மாதிரி எதிர்பார்க்கறான், பட் என்னால அப்படி இருக்க முடியலன்னு வேற ஃபீல் பண்ணுவான். டேரியஸ் விளையாட்டுத்தனமா பேசுறேன்னு சொல்லிட்டு இவனுக்குமே அவளை பிடிக்குங்கிற விஷயத்த சொல்லிடுவான். அதாவது பேச பேச தெரியாம வளரிடுவான். அதுக்கப்புறம் சமாளிக்க ட்ரை பண்ணுவான். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, அதனால அவ தெளிவா சொல்லிடுவா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு பேக் அடிச்ச உடனே டேரியஸ் இல்ல நம்ம எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ ஒன்னும் தப்பா நினைக்காதன்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு அரக்க பறக்க அங்க இருந்து கிளம்பி ஓடுவான். கரெக்டா அப்பதான் ரோனியும் கார் எடுத்துட்டு வருவாங்களா. அப்பதான் ப்ரூக்லினை ரோனி ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பான். டேரியஸ் ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சரி ரைட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சியோட அங்க இருந்து கிளம்புவான். போறப்போ தெளிவா சொல்லிடுவா, நெக்ஸ்ட் ஒன்ன மீட் பண்ண கூப்பிடுவேன், தயவு செஞ்சு வந்துருன்னு. பட் இந்த மாதிரி டாபிக் மாறும்னு அவளுக்கு தெரியல. சரி ரைட்டுன்னு டைனோசர் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு போவா. லொகேஷன்லாம் அதான். நைட்டு வந்தாச்சு. அந்த இடத்துக்கு டேரியஸையுமே வர சொல்லியிருப்பான். ஆனா கிறுக்கு பையன் அவ சொன்ன டைம்க்கு அங்க வரல. அவளும் தேடி தேடி பார்த்துட்டு என்ன ஆளை காணோம். அதுக்கப்புறம் மெசேஜ் போடுவா, எத்தனை டைம் உனக்கு கால் பண்றது, எவ்வளவு டெக்ஸ்ட் பண்றது, எவ்வளவுதான் வாய்ஸ் காலும் பண்றது, எனக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புறது சுத்தமா பிடிக்காது, பண்ணாட பாயில உனக்காண்டி பண்ணிருக்கேன்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் இங்க வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் ஒரு மெசேஜ் வரும். அதான் டாக் ஜுராசிக்ல இவளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்களே அந்த ஆளு. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்னோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி டைனோசர் இருக்குது வாங்கன்னு சொல்லி அனுப்புனது நான் இல்ல, வேற யாரோ, உன்னை ட்ராப் பண்ணிருக்காங்க, எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு டைனோசர் வரும். ஆத்தாடின்னு அதுகிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு ஓடும் போதே அடுத்தடுத்து 3 ராப்டாஸ் வரும். வேற யாரும் இல்ல, இத கூப்பிட்டு வந்தது அந்த விசில் அடிச்சுட்டு போவாளே அந்த அனபல்லா மூஞ்சிதான். அவதான் விசில் அடிச்சே டைனோசரை கண்ட்ரோல் பண்ணுவாளே. அந்த டைம் நம்ம ப்ரூக்லினை முதல்ல வரட்டிட்டு வந்த அந்த டைனோசர் குறுக்க இந்த கௌசிக் வந்தானு வந்து நிக்கும். அதுக்கும் பயங்கரமான சண்டை. உடனே இந்த கேப்பை யூஸ் பண்ணி ப்ரூக்லின் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவா. பட் அவ நல்ல நேரா பார்த்து ஓடாம அங்க எங்கன்னு பார்த்துட்டு ஓடனவ ஒரு ராப்டார் மேல இடிச்சு விழுவாளா. அது அவ கைய ஒரே கவ்வு. இதுதான் நடந்த சம்பவம். தூங்கிட்டு இருந்தவ அரக்க பறக்க அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு தேம்பி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்பந்தான் ரோனி வந்து, நல்ல வேலை நான் உங்ககிட்ட சொன்னதுனால நீ தப்பிச்ச, இல்லன்னா என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பந்தான் மேட்டரே தெரியுது, டார்க் ஜுராசிக்ல கிளவர் கேர்ள் 86ன்னு இருக்கிற அக்கௌண்ட் இவளோடதுன்னு, அதாவது ரோனியோடது. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியாம்பா. அவ இவளை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். ஆக்சுவலா இவளை எப்படியாச்சும் காப்பாத்தியணும்னு அங்க வந்தா. ஆனா வந்தது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு கான்சியஸ்ல இருந்தா, ஏகப்பட்ட பிளட் போயிருச்சு. அவ கைய காப்பாத்துறதுக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனா முடியல. மொத்தத்துல இது எல்லாமே ப்ரூக்லினுக்கு வச்ச ஒரு டிராப். அட வேற ஒண்ணும் இல்ல, ரோனிக்குமே டிபிடபிள்யூல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தெரியும். அதனாலதான் இவளும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கா, அவளும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கா. ஆனா நான் லூசுத்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லி ப்ரூக்லின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்க, அதனாலதான் உன்னை கொல்றக்கே பிளான் பண்ணிருக்காங்க, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. பட் இப்ப அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவ செத்துட்டா அப்படின்னு தான். உடனே அவளுக்கு ஷாக் ஆகும். ஏன்னா அப்ப அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுமே அப்படித்தானே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு. அப்ப அவளுக்கு கை பயங்கரமா வலிக்கும். சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு கூப்பிடுவா. அங்க போயிட்டு ஏதாவது மெடிசனை போட்டுட்டு நீ உயிரோட தான் இருக்கேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே போலீஸ்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவோம். அப்புறம் என்ன, அவங்க முட்டி பேத்து யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா, எப்படி பண்ணான்னு நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. நம்ம பஞ்சாயத்து ஓவரும்பா. ஆனா அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. டிபிடபிள்யூ மேல எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸும் இல்லாம கிறுக்குத்தனமா போய் அலிகேஷன்ஸ் வச்சா டெஃபினட்டா உங்க வேலை போகும். அப்புறம் என் ஒருத்திய கொல்ல ட்ரை பண்ணவங்க வந்து நம்ம 2 பேத்தையும் விரட்டி வெட்டுவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்பா. அதுவுமே கரெக்ட் தான். இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு அப்படியே தீவிரமா யோசிக்கும் போது ப்ரூக்லின் அப்பதான் ஒரு பிளான் போடுவா. பேசாம இவ செத்ததாவே இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு அந்த டைம்ல இவளை யாரு கொல்ல ட்ரை பண்ணா டைனோசர்ஸை கொண்டு போய் விக்கிறவங்க அவங்க இவங்கன்னு எவிடன்ஸை கொண்டு வரலாமே. எப்படி அவ பண்றது ரோனிக்கு பிடிக்கல. ப்ரூக்லின் என்ன சொல்லுவான்னா, டைனோசர்ஸ் இங்க வரணும்னு யாரும் ஆசைப்படல, ஆனா வந்துருச்சுங்க. அதுங்களோட பவர் வெறித்தனம் எல்லாத்தையுமே ரொம்ப ஒஸ்டா யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. அதை மட்டும் இப்ப இவங்க ஸ்டாப் பண்ணலன்னா இந்த மொத்த உலகமுமே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீ நம்புங்க என்ன ஒண்ணு. அவ சரி ஓகே அப்ப நான் சொல்றதை கேளுமா. என்னன்னா இப்போதைக்கு இவளுக்கு தேவை ரெஸ்ட், அதை மட்டும் பாரு, நான் வேணா நமக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொண்டு வரேன்னு சொல்லுவா. அந்த டைம் அவளுக்கு கை பயங்கரமா வலிக்கும். அப்புறம் என்ன, அதுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இப்படியே சில பல நாட்கள் போகுது. இவ என்ன பண்ணுவா, அந்த டார்க் ஜுராசிக்ல டைனோசர்ஸ் காண்டி டைனோசர் மாஸ்க போட்டு ஒரு லூசு பாய் வளரிட்டு இருப்பானே, அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா டைனோசர் டெத் ரிப்போர்ட். முன்ன விட இப்ப டைனோசர்ஸ் நிறைய செத்துக்கிட்டே வருதுங்க. அது எப்படி உடனே எப்படி சாகும் அப்படின்னா ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில டைனோசர் கத்துற சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு குட்டியை புடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு போய் சாப்பாடு போட்டு வருவா. அதுக்கு
அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ரோனி வருவாளா, அவளை புடிச்சு வச்சு பச்சை பச்சையா கேப்பா. அது எப்படி கடைசி 6 மாசத்துல 60 டைனோசர் செத்து இருக்குதுங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல, எதுக்கு DPW இப்படி நம்பர்ஸை ஏத்திக்கிட்டே போறாங்க, இவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைனோசர்ஸ் கண்டிப்பா சாகல அப்படின்னா அதுங்க எங்க செத்துச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்து அதை எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பதறுவா கதறுவா. முதல்ல உட்காருமா உட்காருன்னு சொல்லிட்டு இவளுக்கு நடந்த ஃபியூனரல் பத்தி சொல்லுவா. அதான் ப்ரூக்லின் செத்து போயிட்டான்னு தானே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கு ஃபியூனரல் நடத்துவாங்களா இல்லையா, அவங்க டேடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவளோட ஃப்ரெண்டான டேரியஸ் எல்லாம் கேபினை விட்டு வெளியிலேயே வர்றது இல்ல. சோ இப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க. சொல்ல போனா டேரியஸ் DPW-வே குவிட் பண்ணிட்டான். அவனுக்கு பிடிச்சதே டைனோசர்ஸ் தான். பட் இவ செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலையவே விட்டுட்டான். இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்குது. பட் நான் செத்துட்டேன்னு சொல்றதுனால சில பல அட்வான்டேஜஸும் இருக்குது இல்ல. அந்த விசில் அடிச்சிட்டு வர்ற அனபல்லா மூஞ்சி இவளை கொல்லல, அது வரைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியா பேசுவாங்க. இப்படியே நாட்களும் போகுது. நம்ம இவளோட கட்டை பிரிக்கும் போது அவ கை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருச்சு. சோ இனிமேட்டு அந்த அளவுக்கு பெயின் இருக்காதுன்னு வைங்களேன். சரின்ட்டு நம்ம ரோனி இருந்துட்டு நான் வேலைக்கு போறேன்ட்டு கிளம்புவா. ப்ரூக்லின் பாத்தீங்கன்னா இப்ப மனசு மாறிட்டா. வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட போய் நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லலான்னு. ரோனிக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன், இங்கே இரு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேலையை பண்ணுவோம்ட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு அவங்கள மீட் பண்ண போறா. அதுவும் செத்துட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள மீட் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு பேசிட முடியாதுல்ல, அதனால ஜாலியா அப்படி பேசலான்னு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்க அந்த ஓவன் ஒழுங்கா வேலை செய்யல, அதோ ஒத்தகையிலேயே கழட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அந்த டைம் திடீர்னு கண்ணாடி எல்லாம் உடச்சுக்கிட்டு யாரோ கதவை திறந்துட்டு உள்ள வருவாங்க. அதை பார்த்த உடனே ஆத்தாடி எவனோ வந்துட்டான் போலயே அப்படின்ட்டு அவ கலெக்ட் பண்ண ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்குவா. வந்தது யாரான்னு பார்த்தா அந்த ஜென்சனுங்கிறவன். நான் அவ வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு யார்ட்டையோ போன் பேசிக்கிட்டே வந்து செக் பண்ணுவான். உள்ள ஒண்ணு பெருசா இருந்த மாதிரி இல்லையே. சரி நீங்க எதுக்கு இவளை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க, கேமரா ராக்கு நம்ம மேல டவுட்டே வராது, அவனை பத்தி பஞ்சாயத்து இல்ல, இவ ஏதாச்சும் குறுக்க வந்தான்னா உன்னோட ராப்டர்ஸ் வச்சு அவளை போட்டு தள்ளிரு. அதான் அந்த பொண்ணை போட்டு தள்ளியே அதே மாதிரி அவளோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க டவுன்ல தான் இருக்காங்க. ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா பொல்லந்துடலாம், நான் அவங்கள பாத்துக்கிறேன். பாஸ் கிட்ட அந்த புது ஃபார்மை அவளுக்காக நாங்க போக ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லிரு, எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லி போன்ல சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் இவன் நைஸா டோரை திறந்துகிட்டு வெளியில வந்தா, வெளியில அடைச்சு வச்சிருக்க டைனோசர் காட்டு கத்து கத்துது நாய் மாதிரி. அட நாயே அச்சி டைனோசர் ஏன் இந்த கத்து கத்துற கம்முனு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரக்குன்னு வெளியில வந்துருவான். நல்ல வேலை அதுக்குள்ள எஸ்கேப், படிக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். வந்தவன் தேடி பார்த்துட்டு ஒரு வெங்காயமும் சிக்கலான உடனே அங்க இருந்து கிளம்பிடுவான். அவ்வளவு நேரமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ணி என்ன பேசலாம் ஏது பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவ இப்படி ஒரு பஞ்சாயத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே இனிமேட்டு விடக்கூடாது, இவனுங்களை புடிச்சே தீரணும்னு வெறியாயிட்டான். வேலைக்கு வந்த ரோனி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும். அதாவது நம்ம புள்ள எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டான். சாரி ரோனி, இப்ப இருக்க நிலைமைக்கு நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சாலே போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஆபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் செத்த மாதிரி இருக்கிறதா நல்லது. நான் உயிரோட இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், சொன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. இந்த மொத்த ஆபரேஷனும் DPW-வை விட பெரிய ஆபரேஷன். அதை நான் தனியா இருந்து பண்ணாதான் என்னால ஃப்ரீடமா பண்ண முடியும். அதனால நான் செத்தது செத்ததாவே இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா DPW-ல இருந்து இங்க ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேலேயே சந்தேகம் இருக்கு, உங்களையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ரோனி அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, இப்படி அவசரப்பட்டுட்டாலேன்னு. மொத்தத்துல நம்ம ப்ரூக்லின் எந்த தப்பும் பண்ணல, அவ டைனோசர்ஸ் காண்டி தான் போராடிட்டு இருக்கான்னு தெளிவா தெரியுது. இனி இதுக்கப்புறம் பல பயங்கர சம்பவங்கள்லாம் நடக்க போது, அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.